ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? விழுப்புரம் அருகே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் விமரிசையாக நடப்பது வழக்கம். இதில் லட்சக்கணக்கான திருநங்கைகள் பங்கேற்பதால் திருவிழா களை கட்டும். இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி சாகை வார்த்தலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 13ஆம் தேதி சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடக்கிறது. அன்றைய தினம் திருநங்கைகள் தங்களை மணப்பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு கோயில் பூசாரி கையால் தாலி கட்டிக் கொள்வார்கள். மறுநாள் 14ஆம் தேதி சித்திரை தேரோட்டம் நடக்கிறது. தேர் அழிக்களம் நோக்கி புறப்பட்டதும் திருநங்கைகள் தாலியை அறுத்து கொண்டு வெள்ளை சேலை அணிவார்கள். இந்த ஆண்டு திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் திருநங்கைகள் விழுப்புரம் நகருக்கு வரத் தொடங்கியுள்ளனர். பளபளப்பான உடைகளில் தங்களை கூடுதல் அழகு செய்து கொண்டு நகரில் ஒய்யாரமாக வலம் வந்த வண்ணம் உள்ளனர். சில திருநங்கைகள் சினிமா நடிகைகளையே மிஞ்சும் அளவிற்கு விதவிதமான உடைகளை அணிந்தபடி வலம் வருகின்றனர். விழுப்புரம் நகருக்கு வர தொடங்கியுள்ள திருநங்கைகளால் கூவாகம் திருவிழா களை கட்ட தொடங்கியுள்ளது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கூத்தாண்டவர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கூத்தாண்டவர்னால் யார், கூத்தாண்டவர் பற்றி என்ன தெரியணுன்ற விளக்கம் நிறைய பேருக்கு தெரியாது. கூத்தாண்டவர் யாருன்னு தெரியாது. அதாவது மகாபாரதம், கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள். கௌரவர்கள் சொன்னால் பார்த்தீங்கன்னா துரியோதன கூட்டம், பஞ்ச பாண்டவர் ஐவர் ராஜாக்கள், தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன். அப்படி நடுவில் பிறந்த ஆணழகு கொண்ட அர்ஜுன மகாராஜன். அந்த அர்ஜுன மகாராஜனுக்கு 8 பேர் மனைவிங்க. அந்த 8 பேர் மனைவியில் ஒரு மனைவி தான் நாகக்கண்ணி. அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்த ஒரு மகன் தான் நல்லரவன். அப்படி நல்லரவன் பிறந்த பிறகு சீரும் சிறப்புடன் செழுமையாக அழகாக வளரும்போது 3 பேருக்குரிய அம்சங்கள், அதாவது எதிர்ரோமம் கொண்டவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர் யார் பார்த்தீங்கன்னா, ஒன்று கிருஷ்ண பகவான், இன்னொன்று அர்ஜுன மகாராஜன், இன்னொன்று நல்லரவன். அப்படி பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 2 பேருக்கும் 5 வயசான அண்ணன் தம்பி, 10 வயசான பங்காளி என்ன உறவு முறை ஏற்பட்டு 2 பேருக்குமே பங்காளி சண்டை வந்துருச்சு. தாயக்கட்டியை மாயக்கட்டியாக உருட்டி ஜகுனி மூலமாக தாயத்திற்கு அழைத்த பஞ்ச பாண்டவரை பஞ்ச பாண்டவருக்கும் முற்றிலும் தோல்வியாகிறது. அப்பொழுது கௌரவ விதித்தது என்னவென்றால் 12 வருட வனவாசம், ஓராண்டு அந்நியாதவாசம் என்று கௌரவர்களுடைய கட்டளையை மதித்து பஞ்ச பாண்டவர் காடோகதி என்று வனவாசம் சென்றார்கள். 12 வருட வனவாசத்தை, ஓராண்டு அந்நியாத வாசத்தை முடித்துவிட்டு மறுபடி சென்று நாட்டை கேட்டால் நாட்டை தர மறுத்தார்கள் கௌரவர் கூட்டம். அப்பொழுது சொன்னாங்க, நாடும் கிடையாது, நாட்டில் ஒரு பாகமும் கிடையாது, ஒரு கைப்பிடி அளவு மண்ணும் கிடையாதுன்னு பஞ்ச பாண்டவருக்கு தெரிவிச்சிட்டாங்க கௌரவர். அந்த கோபத்தின் விளைவு தான் மகாபாரத போர் துவங்கப்பட்டது. இந்த மகாபாரத போர் துவங்குதுன்னா இதுக்கு யாரையாவது ஒருத்தர் நரபலி கொடுக்கணும்னு இருந்தது. அப்படி ஜாதகம் பஞ்சாங்கம் பார்க்கும்போது யாரை நரபலி இல்லைன்னா எதிர்ரோமம் கொண்ட யாரையாவது ஒருவர் தான் பலியிடணும்னு சொன்னாங்க. அப்படி எதிர்ரோமம் கொண்டவங்க 3 பேர், கிருஷ்ணர், அர்ஜுனர், நல்லரவன். கிருஷ்ணரை பலியிட முடியாது, ஏன்னா இந்த உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான். அர்ஜுனனை கொண்டுட்டா, அர்ஜுனன் நரபலி கொடுத்துட்டா பஞ்ச பாண்டவரும் இறந்துடுவாங்க. அப்புறம் பாரத போரே நடக்காது. அப்போ யோசித்து பார்க்கும்பொழுது நல்லரவானை தான் எப்படியாவது பலி தரணும்னு யோசித்தாங்க. அப்படி நல்லரவானை பலி கேட்கும்பொழுது யாராக இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். தன்மை போல் நாகக்கண்ணிக்கும் தான் குழந்தை மேலே ஒரு ஆசை. ஐயோ, என் புள்ள மட்டும் கண்ணி கழியில் காப்பு நூல் கழியில் என் புள்ள மட்டும் நாளைக்கு நரபலி கொடுத்துக்கினா எப்படின்னு அவள் கதறா. அவள் கதறலை கேட்டு மாயக்கண் அங்கே வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, தங்கா நீ எது கொன்றும் கவலைப்படாத, உன்னுடைய மகனுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிடுறார். நாளைக்கு நரபலி கொடுக்க போகிறவனுக்கு யார் பெண் கொடுப்பா? யாருமே தரமாட்டாங்க. அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறாரு, மோகினியாக அவதாரம் எடுத்து அதாவது நல்லரவானை திருமணம் செஞ்சுக்கிறார். திருமணம் செஞ்சுட்டு அழகாக அற்புதமாக ஒரு நாள் இரவு கழித்த பிறகு மறுநாள் நரபலி கொடுக்குறாங்க நல்லரவானை. அந்த நேரத்தில் நல்லரவன் மாண்டு போகிறார். மாண்டு போன பிறகு அந்த பெண்ணாக உருவாக கிருஷ்ண பகவான் மோகினியாக இருக்கார்ல, அவர் சொல்கிறார், ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவன் மாண்ட பிறகு 16 நாள் ஈமச்சடங்கை கழித்து அவள் மறுபடியும் தாலியாக இருக்கலாம். ஆனால் உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான், நான் இப்படி 16 நாள் இங்கே இருந்துட்டால் இந்த உலகத்தை யார் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு கட்டுற தாலியை மறுநாள் அறுத்துடுறார். அதனால் அப்போ சொல்கிறார், இதே போல் நல்லரவானை ஆடி பாடி கொண்டாட
ஒரு பெண் கூட்டம் பிறக்கும். மானம் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறப்பார்கள். அன்னவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நல்லாரவானுக்காக ஒரு நாள் விழா எடுத்து கூத்தாடி கொண்டாடி மகிழ்வார்கள். அதே கூத்தாண்டவர் திருவிழாவாக நாங்கள் கொண்டாடுறோம். நான் வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக மாடு வச்சு மாட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு கீழே ஒரு 10 திருநங்கைகள் வச்சு நான் வழி நடத்திட்டு வரேன். நாங்கள் வந்துட்டு பால் விநியோகம் பண்ணுறோம். எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் பால் விநியோகம் பண்ணுறதுனால எங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. அரசாங்கமும் எங்களுக்கு சில நலத்திட்டங்கள் பண்ணி கொடுக்கறதுனால எங்களோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கிறாங்க அரசாங்கமும். இதனால் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இன்றைக்கி கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவல். நாங்கள் சென்னையிலேருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். எல்லா மாநிலத்திலேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற முக்கியமான ஃபெஸ்டிவல். இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு பார்த்திங்கன்னா பியூட்டி பேஜன் நடக்க போகுது. மிஸ் திருநங்கை 2025க்கான அழகிய தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் கூவாகம் டைட்டில் வின் பண்ணேன். அப்போ நான் நடக்கும்போது எனக்கு ரொம்ப நர்வஸாக பயமாக இருந்தது. என்னோடய திறமை, என்னோடய அழகு, ப்ரெசன்டேஷன், என்னோடய நாலேஜெலாம் வச்சு நான் வின்னர் ஆனேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு திருநங்கையும் இப்போ எனக்கு கீழே இருக்கிற நிறைய திருநங்கை இருக்காங்க. எனக்கு பொண்ணுங்க, அதுக்கு கீழே பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் நிறைய ட்ரெயினப் பண்ணி நான் ஒரு ஃபேஷன் ஷோ கோரியோகிராஃபராகவும் இருக்கேன். நிறைய ட்ரெயினப் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வளர நிறைய திருநங்கைகள் நிறைய சாதிச்சு பியூட்டி பேஜன் மட்டும் இல்லாமல் எல்லா இதுலேயும் சாதிச்சு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நிறைய பேர் போலீஸ் ஆகிறாங்க, வக்கீல் ஆகிறாங்க, லாயர் ஆகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் மாடல் ஃபீல்ட்லேயும் நிறைய பேர் சாதிச்சு நான் எப்படி வின்னர் ஆனோனோ அதே மாதிரி நிறைய திருநங்கை வின் பண்ணி திருநங்கையோட பேரை வந்து காப்பாற்றணும். வருஷம் எங்களுடைய கூத்தாண்டவர் திருவிழாவுக்கு நாங்கள் வருவது சிறப்பு. இந்த வருஷமும் நாங்கள் எங்களுடைய கூத்தாண்டவர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வருஷம் அவர்கிட்ட வேண்டிட்டு போகிறது அனைத்துமே எங்களுக்கு நடக்கும். இந்த வருஷமும் எங்களோட வேண்டுதலாக நாங்கள் வந்துட்டு நம்ம இந்தியா பாகிஸ்தான் நடக்கக்கூடிய யுத்தத்தை தான் நாங்கள் எல்லாருமே எங்களோட முதலாவது வேண்டுதலாக வச்சுருக்கிறோம். எப்படி மகாபாரத யுத்தத்தில் வந்துட்டு வெற்றி கிடைச்சதோ போரில், அதேமாரி இந்தியாவுக்கும் இந்த முறை வெற்றி கிடைக்கணும்னு எங்களோட திருநங்கைகள் சமூக அத்தனை திருநங்கைகள் சார்பில் நாங்கள் கூத்தாண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம். சீக்கிரமாக இந்தியா இந்த போரில் ஜெயிக்கும்ன்றது இந்த வருட வேண்டுதலாக நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த விழுப்புரம் ஃபெஸ்டிவலுக்கு வர்றது வந்து என்னோடய 8th இயர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்துட்டு நான் எந்த ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. நாளைக்கு வந்து மிஸ் திருநங்கை ஷோ நடக்க போகுது, நாளன்னைக்கு வந்து மிஸ் கூவாகம் ஷோ நடக்க போகுது. ஸோ இந்த 2 ஷோஸ்லேயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது யார் இந்த க்ரௌனை வந்து வாங்க போகிறான்னு சொல்லிட்டு, யார் எங்கள் ஐயனை வந்து க்ரௌனோட போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த கூவாகம் ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே 2 months முன்னாடி இருந்தே டயட்டில் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் வந்து தேடி வாங்குறது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டதே வந்துட்டு இந்த ஒரு 5 நாளைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம். நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. இந்த கலவரத்துலேயும் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோன்னா எங்களோட ஐயன்கிட்ட வேணா பழிக்காதது எதுவுமே இல்லை. ஸோ எங்கள் ஐயன்கிட்ட வந்து யார் வந்து இந்த அமைதி சமரசமாக வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த போர் வந்து முடியணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வேண்டுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஐயன்கிட்ட வேண்டுங்க, எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்.